பியூர் லவ் அப்படின்னா எதை நீங்கள் ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டாந்து வடிவமைக்க விரும்புகிறீங்க? ஏன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, ஒரு எக்ஸாம் எழுதும்போதும் சரி, முதல் டைம் நம்ம கிடைக்கிற அந்த மார்க்கும் சரி, முதல் டைம் ஒரு செடியில் ஒரு பூ பூக்கும்போதும் சரி, அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ இதாக இருக்கும். அதுதான் அந்த ஒரு முறை முதல்ல வர 90s கிட்ஸ் காதல். இரண்டாவது முறை பூ யாரும் கண்டுக்கு போகிறதும் கிடையாது. அடுத்தடுத்த பூக்கள் அப்படியே காணாமல் தான் போகும். நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் ஒருத்தவங்க பண்ணுறீங்க, அவங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க. அதாவது நீங்களா இல்லை, நீங்கள் அடி மிதி எமோஷ்னலி எல்லாம் அடி வாங்குறீங்க. ஆனாலுமே நான் ஒருத்தரை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கூடயே தான் இருப்பீங்களா? இதை தான் நீங்கள் லவ்னு சொல்கிறீங்களா? நம்ம எல்லார் லைஃப்லையுமே அந்த ஒரு அப்யூஸை விட்டுட்டு ஒரு அழகான லவ்னு ஒன்று வெயிட் பண்ணுது. அந்த டைமில் எனக்கு ஒரு ஹாப்பி லைஃப் வேணும், நான் அந்த லவ்வை பண்ணணும் அப்படின்னு நினைப்பேனா, இல்லை இந்த சொசைட்டி என்ன திங்க் பண்ணோம், நான் ஒரே ஒரு லவ் தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் இருந்தேன்னா என் லைஃப் நான் இப்போ பார்க்குறது. ஒரு லவ் பண்ணி ஒருத்தங்களை அக்செப்ட் பண்ணுறேன், 10 விஷயம் அழகாக இருக்குது, ஆனால் ஒரு விஷயம் குறை இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் உன்னை விட்டுட்டு நான் மூவ் ஆன் பண்ணுறேன், யூ ஆர் டாக்ஸிக் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. எங்கள் லவ் அப்படி கிடையாது. 10 விஷயம் ராங்காக இருந்தாலும் ஒரு விஷயம் அழகாக இருக்குல்ல, அந்த அழகு எங்களுக்கு பெருசாக தெரியுது. அதுதான் எங்களோட லவ்னு நாங்கள் சொல்ல வரோம். நாங்களும் அந்த 99 இல்லை 100% குட் டே பார்த்தோம், லவ் பண்ண காலம்லாம் இருக்குது. அந்த விஷயத்தை திருப்பி எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல ஒருத்தர்கிட்ட இருந்து. எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல இன்னொருத்தவங்க மேலே. தட்ஸ் வேர் வி ஆர் மூவிங் ஆன். அந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு காரணமே அதுதான். அவங்க பியூர் லவ்னு அவங்க கட்டமைக்க வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பொறுமையோட அந்த காதலில் என்ன தப்பு இருந்தாலும் அவர்களை சகித்து கொண்டு அந்த காதலை கொண்டாடுறதுல உங்களை விட நாங்கள் பெட்டராக இருக்கோம்னு சொல்ல வராங்க. அதே நேரத்தில் நீங்கள் அந்த காதலை பிரச்சனை இருந்தால் உடனே விட்டுட்டு கடந்து போயிடுறீங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டு, எங்களுக்கு என்னென்ன இருந்தால் ஒருத்தவங்க கூட கம்பேட்டபிளாக இருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் கூட கம்பேட்டபிளாக என்னால் லாங் லைஃப் வாழ முடியும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. அந்த தெளிவுனால தான் ஒரு ப்ராப்பரான பார்ட்னரை நாங்கள் தேடிட்டு இருக்கோம்.